ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு மெயினாக இந்த பிஸ்னஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெலுங்கானாவில் நமக்கு ஆன்டி கொரோனா டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேல்ஸ் பண்ணுறாரு. செம்மையாக போயிட்டுருக்கான் அவரோட பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஸோ என்ன கான்செப்ட் இது, எதை வச்சு அவர் இந்த மாதிரியான பிஸ்னஸ் மேக் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டிங் இன்க்ரீடியன்ஸ் இதுதான் அவருடைய ஹைலைட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படின்றது அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக இருக்க இந்தியன் உங்களுக்கு ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவர் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை மேக் பண்ணுறதுனால நிறைய கூட்டமாக என்ன இது ஆன்டி கொரோனா டீ அப்படின்னு ஒன்று இருக்கான்னு புதுமை, எல்லாத்துலேயுமே ஒரு புதுமையை கண்டுபிடிச்சா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ இது எப்படி நீங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி மேக் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டிங் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் சினமம் பவுடர். பால் ஊற்றியும் பண்ணலாம், பால் இல்லாமையும் பண்ணலாம். ஸ்வீட்னருக்கு நமக்கு பனவெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனக்கற்கண்டு, அந்த மாதிரி நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதர் ஸ்பைசஸ் அப்படின்னும் போது சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் அதில் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் லவங்கம் கூட சில பேர் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு டீ தயாரிக்கணும் ஹெர்பலாக, நமக்கு தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி தட்டி போட்டு கொஞ்சம் டீ காய்ச்சி கொடுங்கப்பா, 2 பூண்டு போட்டு நைட்டில் பாலை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சேம் அந்த மாதிரி பேசிக்காக இருக்க காமனான ஒரு விஷயத்தை எடுத்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஸ்டாண்டர்டாக நம்ம பெரிய பெரிய லெவலில் ஷாப்பு, ஸ்டாலு, இந்த மாதிரி கடைகள்லாம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு டேபிள் உங்ககிட்ட இருக்குது, ஒரு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பெரிய லெவலுக்கு எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு FSSAI தேவை, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. ஸோ இதெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுன்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக இதை ஒரு பல்க் குவான்டிட்டியில் மேக் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த இஞ்சி, அதுக்கப்புறம் பெப்பர், சினமன் பவுடர், உங்களுக்கு அதர் ஸ்பைசஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏலக்காய், வேறு என்னென்னலாம் மசாலா ஐட்டம்ஸ் டீயில் இருக்கோ இது எல்லாமே நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்து மிஷினில் கொடுத்தோ இல்லை மிக்சியில் அரைச்சோ நீங்கள் பவுடர் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மில்க் இருக்குது, நாட்டு சக்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் பாட்டில் ஆட் பண்ணி அதில் கொதிக்க வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஷாப்பாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மெயினாக ஆயுர்வேதிக் மிக்சர்ஸ், அது ஒரு பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறோம், இல்லை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கோவிடில் சொல்கிறாங்க இந்தியன்ஸ்க்கு நல்ல இம்யூன் சிஸ்டம் ஜாஸ்தி. நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இப்போ ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னாலே அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 5 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வருது, ஒருத்தருக்கு தான் பாசிட்டிவ்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்துட்டாலே அந்த இம்யூன் அடுத்தவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுதுன்றாங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய ஃபுட்டு தான் இதுக்கு மெயினான காரணம். நம்ம அந்த மாதிரியான ஃபுட்டு ஸ்பைசஸ்லாம் நம்மளோட உணவில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த உணவில் எடுத்துக்கிறது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி எடுத்துக்கிறது, என்ன ஆட் பண்ணுறது, நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஒரு டீ கூட உனக்கு போட தெரியல. டீ போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, பாலை நல்லா காய்ச்சணும். நம்ம பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சதும் அதில் டீ தூள் போடணும். டீ தூள் நல்லா கொஞ்சம் கலர் மாறி உங்களுக்கு கொதிச்சு அந்த டீ வெந்திருக்கணும், அந்த டீயோடைய இதழ்கள் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்வீட்னர் ஆட் பண்ணி வடிகட்டி குடிக்கணும். இந்த டீ கூட போட தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மசாலா டீஸ்க்கு கஷ்டம் தான் இல்லைங்களா. கண்டிப்பாக அவங்க கடையில் வாங்கி தான் குடிப்பாங்க. ஒரு கப்பு ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 100 கப்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2000 ரூபா கிட்ட. காலையில் சாயந்தரம் அவ்வளோதான். வேறு எல்லா டைமும் எனி டைமும் சேல்ஸ் கிடையாது. மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் கடை ஆப்ரேட் பண்ண போகிறோம். எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700 அதுக்கும் கம்மியாக தான் ஆகும். 1300 ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுவே பார்சல் சர்வீஸ் அப்படின்னா நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி இடத்துல பார்சல் சர்வீஸ் இந்த மாதிரியான பேக்கெட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்ஸில். ஸோ இந்த பேக்கெட்ஸ் எங்கே கிடைக்குதுன்ற விவரம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட
ஒரு 10 ருபீஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 ருபீஸ் எவ்வளோ எம்எல்ஓ அதுக்கேத்த மாரி. ஏன்னா ஒரு வாட்டி இதில ஊத்துறோம் அப்படின்னாலே ரூ. 120 ரூ. 150 அந்த மாரி தான் ஃபில் பண்ண முடியும் இதில. ஒரு 4 பேர் 5 பேர் குடிக்க முடியும். ஸோ அது வந்து ரூ. 10 ரூ. 12 இருக்கும். அ அ அப்புறம் நீங்க யோசிப்பீங்க ரூ. 20 டீக்கு ரூ. 15 குடுத்து எப்படி பார்சல் டப்பா வாங்க முடியும்னு. அதுக்காக தான் நான் வந்து இதோட ரேட் சொல்றேன். ஸோ பல்க்கா வாங்கும்போது நமக்கு வந்து அந்த ரேட்ல வந்து கிடைக்கும் ரூ. 10 ரூ. 12. ஸோ அதில ரூ. 120 வரைக்கும் நம்ம டீ வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். இம் லாக்டவுன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும், நம்ம இந்த மாரி பார்சல் சர்வீஸ் பண்ணும்போது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஈஸியா சேல்ஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த மாரி டைம்ல யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி போட்டா ஈஸியா வந்து மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு. ஏன்னா கபசுர குடிநீர் அப்படின்றது நெறைய பேர் குடுத்துட்டாங்க. நெறைய பேர் பார்த்துட்டாங்க. அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன மாதிரி பண்றது அப்படின்னு தான் இப்படி ஒரு டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெறைய பேர் வந்து இது சும்மாவும் கிடையாது. நெறைய பேர் குடிச்சுட்டும் வந்து ஏதோ ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்களாம். நல்லாருக்கு. எங்களுக்கு வந்து தொண்டெல்லாம் கொஞ்சம் கரகரப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஆயுர்வேதிக் மிக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா விதமான அ இ வி விஷயங்களும் அதில இருக்கும். நம்மளோட இம்யூன் பூஸ்டர் பண்ற மாதிரியான ரெமிடீஸ் இருக்கும். ஸோ வருமுன் காப்போம் அதுதான். ஸோ வந்துட்ட அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் தான் கண்டிப்பா எடுக்கணும். வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எல்லாம் ப்ரிகாஷன்ஸ் வந்து பண்ணிப்போம் இல்லைங்களா? ஹெல்தியா இருக்கணும் நம்மளோட உடம்புலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி புதுமையா ஏதாவது நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா ஷைன் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி பிசினஸ்லாம் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணா அவரால ரன் பண்ண முடியும். அந்த சீசனே முடிஞ்சிருச்சு கோவிடே அப்படின்னாலும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகயாவது இது மாரி குடிப்பாங்க. நம்ம வந்து வயிறு உபசமா இருக்கு, ஜீரணம் ஆகல நமக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பசியின்மை இல்ல. இது எல்லாமே ஒரு ஒரு இன்கிரீடியன்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு பயன் இருக்கு. தூக்கம் இன்மை இல்லன்றதுக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஷனுக்கு இந்த மாதிரி ஸ்டொமக் பெயினுக்கு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எது சாப்பிட்டாலும் எதுக்கிட்டே வரும். அந்த மாரி விஷயங்களுக்கு சுக்கு தட்டி வந்து தண்ணி காய்ச்சி குடுப்பாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, ஹெல்தியா ஹெர்பலா போடுறோம் அப்படின்னும்போது, இந்த மாரி கடைகள்லாம் ஈஸியா வந்து உங்களுக்கு ரன் ஆயிடும். நஷ்டம் அப்படின்றத பார்க்க மாட்டோம். அதேபோல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் என்ன இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்? ஒரு சின்ன டேபிள், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு பாத்திரம் உங்களுக்கு காய்ச்சறதுக்கு அவ்வளோதான். வேற எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. மார்னிங் ஒரு 2, 3 மணி நேரம், அப்புறம் ஈவினிங் அந்த மாரி வச்சுட்டு ப்ராப்பரா நீங்க ப்ரிகாஷன் ஸ்டெப் வச்சு இந்த பிசினஸ் ரன் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். இது வந்து யாரோ சொன்ன ஒரு விஷயங்கள் அ இவ்ளோ இன்கிரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போடணும் அப்படின்னு. உங்க வீட்டுங்கள்லயே உங்களுக்கே ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் தெரியும் இல்லையா? இந்த மாதிரி போட்டு நம்ம குடிச்சா வந்து உடம்புக்கு நல்லது. எதமா இருக்கும் நமக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எதனா இருக்கு அப்படின்னா, நீங்க ஓனா மேக் பண்ணுங்க. நீங்க மேக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அத பாருங்க. பார்த்துட்டு அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அத நீங்க பிசினஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரியான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு லைசென்சிங் இருந்தா நல்லது எஃப்எஸ்ஐ. ஸோ எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறது அப்படின்ற விவரமும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி நல்ல டைப் ஒரு புதுமையா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, என்னைக்குமே வந்து நல்லா வந்து ரன் ஆகும். நீங்க வேணா ட்ரை கூட பண்ணி பாருங்க ஆன்லைன்ல. இந்த மாரி அவுட்லெட் வந்து ஒருத்தங்க பண்ணியிருக்காங்களா ஆன்டி கொரோனா டீன்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.